அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு பண்ணாம வேலை செஞ்சு அந்த உழைப்பெல்லாம் யாருக்கு போச்சு? மக்களுக்கு அடுத்தவங்க என்ன பாத்தீங்கன்னா இல்ல ஒரு இதை விதைக்கிறோம், ஒரு வளர்க்க வரோம், இன்னைக்கு ஊரம் அவ்வளவுதான். ஒருவேளை உழைப்பா எம்பியா உழைப்பா தேவையில்லப்பா. ஆனா என்ன வேலை எங்களுக்கு? எங்கள் மக்களுக்கு ஒரு மாறுதல் வேண்டும். அதுதான் இந்திய கான்ஸ்டிடியூஷன் நம்ம எழுதும்போது அரசியல் சட்டத்தை அமைச்சர்கள் சொன்னாங்க, புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும். அவர் எழுதும்போது சொன்னாரு 1947 புரியுதா? எப்போது சுதந்திரம்? 1947 சுதந்திரம். ஜனவரி மாதம் 26 1950 குடியரசு. சுதந்திரம் அப்படின்னு சொன்னா வெள்ளக்கார நாட்டு ஆண்டா இல்லையா? ஆண்டா பிரிட்டிஷ்காரன். அப்புறம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட நடத்தி இந்த நாட்டை விட்டு நான் புரட்சி அவங்க அனுப்பிட்டு நமக்கு ஒரு நாடு நம்மளுக்கு இந்தியா. அது என்னைக்கு சொன்னா 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் நாள். அதுக்கப்புறம் 8 பேர் கொண்ட ஒரு குழு போடுறாங்க. குழு போட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது 7 பேர் கையில போயிடுறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் இறுதி வரை நின்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னா கட்டமைப்புன்னு அர்த்தம்.